இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைல் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மொபைல் கேஸ் வந்து பயன்படுத்துவோம். அந்த மொபைல் கேஸில் நமக்கு பிடிச்ச ஃபோட்டோ, அதாவது நம்மளோட ஃபோட்டோ அல்லது நம்ம அப்பா அம்மா ஃபோட்டோ அல்லது வந்து நமக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கோ அந்த ஃபோட்டோ வந்து அந்த மொபைல் கேஸில் பிரிண்ட் ஆன மாதிரி ஆன்லைனில் நம்ம அதை வாங்க முடியும். அந்த மாதிரி மொபைல் கேஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் மூலிமா ஆர்டர் பண்ண முடியும். அந்த அப்ளிகேஷனில் வந்து மொபைல் கேஸ் மட்டும் இல்லாமல் டிசெட்ஸு, டச் பேட்ஸு, மவுஸ் டச் பேடு, அதே மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து அதில் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அது என்ன அப்ளிகேஷன், அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற முழு விவரங்களை பார்ப்போம். இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா மொபைல் கேஸ் மேக்கர். இதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இப்போ நான் இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபோன் கேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் அந்த ஃபோன் கேஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு நம்மளோட மொபைல் என்ன மொபைலு, அதோட மாடல் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இப்போ நான் ஜியோமே செலக்ட் பண்ணிட்டு அதில் ரெட்மி 5 Pro அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். இந்த டவுன் ஏரோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த மொபைல் கேஸ் பார்த்தீங்கன்னா தகவல்களை வந்து இங்கே போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மொபைல் கேஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் சொல்லியிருப்பாங்க, 418x726 அப்படின்னு. ஸோ இந்த சைஸ்க்கு வந்து உங்களோட இமேஜை க்ராப் பண்ணி அந்த இமேஜை வந்து நீங்கள் க்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செலக்ட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு கேலரி அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி உங்கள் மொபைல் கேஸில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி பாருங்கள். அப்படி செலக்ட் ஆகுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நீங்கள் க்ராப் பண்ண தேவையில்லை. அப்படி உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் ஆகலை, இந்த இமேஜ் வந்து சைஸ் பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எரர் மெசேஜ் வந்துச்சுன்னா மட்டும் அந்த சைஸ்க்கு நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இமேஜோட ஃபோட்டோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வர மொபைல் கேஸ் கவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஆட் டு கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வெப்சைட்டில் பண்ணுற மாதிரி தான். செக்அவுட் கொடுத்துட்டு நம்ம அட்ரஸ் டீட்டெயில்ஸு, அதுக்கடுத்து நம்ம அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து வித்தின் ஒரு 7 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் வந்து ரிசீவ் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா 599 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா சில ஆஃபர்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்களே கொடுப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தோம்னா தெரியும், பை 1 அண்ட் கெட் 1 ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே கோடு வந்து போகோ அப்படிங்கிற ஒரு கோட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு கேஸ் வாங்கினா இன்னொரு கேஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் 600 செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 2 கேஸ் வாங்கிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் கேஸ் மட்டும் கிடையாது, இப்போ டிஷர்ட்ஸு, கீச்செயின்ஸு, வால் டக்கரு, அடுத்து வந்து கோஸ்டர்ஸு, பில்லோ, அதே மாதிரி மவுஸ் பேட்ஸு, மக்ஸு, கிஃப்ட்டு, அது மாதிரி நிறையா ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி அவங்ககிட்டருந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நமக்கு சொல்லியிருப்பாங்க. மொத்தத்தில் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷனாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ப்ராடக்ட் வாங்கிட்டு அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். அப்படி ரிவ்யூ பண்ணுற அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் ஒர்க் ஆகாது. நம்ம ரிவ்யூ பண்ணுறப்போ அந்த அப்ளிகேஷன் வந்து கொஞ்ச நாள் ஒர்க் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி வந்து அந்த அப்ளிகேஷன் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து அந்த அப்ளிகேஷன் கூகுள்லேருந்து எடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனே பார்த்தீங்கன்னா சில டைம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணியிருந்தேன் அந்த அப்ளிகேஷனை, நீங்கள் ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து வேலை செய்யாமல் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒவ்வொரு வீடியோவும் போட. ஸோ அப்போ அந்த வீடியோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது அந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும்.